ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். நீங்கள் இன்னொருத்தர் சொல்கிறீங்க, அதாவது அவர் போன வாரம் வந்தார், நாளைக்கு அவர் மறுபடியும் இங்கே வர்றாரு அப்படின்னு சொல்லணும். இப்போ போன வாரம் வந்தார் அப்படின்றது நடந்து முடிந்த செயல், அப்போ பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நாளைக்கு அவர் மறுபடியும் வர்றாரு அப்படிங்கிறது இனிமேல் நடக்க இருக்கிற செயல், அப்போ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் எந்த டென்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து சொன்னால் தான் நம்ம சொல்ல வர்றது கரெக்டாக கம்யூனிகேட் ஆகும். இல்லைன்னா அந்த டைம் வேறு மாதிரி மாறிடும். அவர் அப்படிங்கிறதுக்கு ஹீ, வர்றதுக்கு கம், அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் கேம். ஸோ ஹீ கேம் ஹியர், ஹியர்னா இங்கே. ஹீ கேம் ஹியர் லாஸ்ட் வீக். இந்த லாஸ்ட் வீக் அப்படிங்கிற வார்த்தைகள் முன்னாடியே வரலாம். லாஸ்ட் வீக் ஹீ கேம் ஹியர். இந்த போன வாரம் அவர் வந்தார், இந்த போன வாரம்ங்கிறதுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கிறோம், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதை சென்டென்ஸோடைய ஸ்டார்டிங்கில் வச்சிடணும். அவர் வந்தார், இப்போ அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஹீ அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி கொண்டு வரணும். ஸோ கம் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் கேம். ஹீ கேம் ஹியர் லாஸ்ட் வீக். நாளைக்கு அவர் மறுபடியும் இங்கு வர்றார். நாளை அப்படின்னாலே இனிமேல் நடக்க இருக்கிறது ஃப்யூச்சர் டென்ஸ். ஃப்யூச்சர் அப்படின்னு சொன்னாலே, அதாவது ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொன்னாலே வில், ஷால், இந்த ரெண்டு வார்த்தைகளும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஹீ வில் கம் அகெயின் டுமாரோ. நாளைக்கு அவர் மறுபடியும் இங்கே வர்றார். ஹீ வில் கம் அகெயின் டுமாரோ. இதே மாதிரி இன்னொரு சிச்சுவேஷன் பாருங்கள். அவர் போன வாரம் இங்கே வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணார், மறுபடியும் அவர் இங்கே வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவார். அதே மாதிரி தான். இப்போ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். இப்போ டிஸ்கஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆலோசிக்கிறது. இதை வச்சு நீங்கள் இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. He came last week and discussed this. அவர் போன வாரம் வந்தார் மற்றும் discussed this, ஆலோசித்தார். டிஸ்கஸ் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் discussed. நாளைக்கு அவர் மறுபடியும் இங்கு வந்து இதை பற்றி மீண்டும் ஆலோசிப்பார். லாங் சென்டென்ஸ் மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப ஈஸி. He will come again tomorrow and discuss this again. அவ்வளோதான். ஓகே, he will come again tomorrow. இந்த tomorrow அப்படிங்கிற வார்த்தை முன்னாடி வரலாம். tomorrow he will come again and discuss this again. அடிக்கடி நடக்கிற ஒரு சுச்சுவேஷன். நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்போ நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கேன், நான் கொஞ்சம் நேரம் கழித்து கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது, நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். இது என்ன டென்ஸ்? இது எந்த டென்ஸில் வரும்? ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் சில நிமிடங்கள் கழித்து கூப்பிடுகிறேன். இது எந்த டென்ஸில் வரும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. இப்போ நான் டென்ஸுடைய நேம் சொல்லிடுறேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரெசன்ட்னா என்னது? இப்போ. ஓகே, நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். கரண்ட் அப்படின்னு அர்த்தம் ப்ரெசன்ட். கண்டினியூஸ் அப்படின்னா, கண்டினியூ அப்படின்னா என்ன அர்த்தம்? நடந்து கொண்டிருக்கிற அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த செயலை சொல்கிறப்ப ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். நான் சிறிது நேரம் கழித்து கூப்பிடுகிறேன், சில நிமிடங்கள் கழித்து கூப்பிடுகிறேன், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ அந்த சென்டென்ஸை பார்க்கலாம். ஐ ஆம் ஈட்டிங். நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் ஈட்டிங். இந்த ஆம் ஏன் வருது? ஐ வர்றதுனால வருது. எதனால அந்த இடத்துல ஆம் யூஸ் பண்ணுறோம்? இது ப்ரெசன்ட் அப்படிங்கிறதுனால யூஸ் பண்ணுறோம். வேர்போட ஐஎன்ஜி சேர்க்குறோம். கண்டினியூஸ் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு வேர்போட ஐஎன்ஜி சேர்க்குறோம். ஐ ஆம் ஈட்டிங் அப்படின்னா நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஐ வில் கால் யூ. நான் கூப்பிடுவேன், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஐ வில் கால் யூ இன் எ ஃபியூ மினிட்ஸ். இன்னும் சில நிமிடங்களில் நான் கூப்பிடுகிறேன். ஐ ஆம் ஈட்டிங் நவ். ஐ வில் கால் யூ லேட்டர். நான் பிறகு கூப்பிடுகிறேன், நான் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. லேட்டர் அந்த ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. LATTER அப்படின்னா செகண்ட் அப்படின்னு அர்த்தம், இரண்டாவது அப்படின்னு அர்த்தம். LATER அப்படின்னா பிறகு, அப்புறம் கூப்பிட்றேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு கூப்பிட்றேன். ஓகே, ஐ வில் கால் யூ லேட்டர். இப்போ நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தானே சொன்னோம். இப்போ அவர் இப்போது சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், சிறிது நேரம் கழித்து அவர் கூப்பிடுவார். இந்த சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு. ஹீ இஸ் ஈட்டிங். ஐ ஆம் ஈட்டிங். ஆம் வந்துச்சு, ஐ வந்திருக்கிறதுனால, இங்கே ஹீ இருக்கிறதுனால இஸ் வந்திருக்கு. இப்போ அவர்கள் அப்படின்னா தே ஆர் ஈட்டிங்.
he is eating, he will call you later. அவர் இப்போ இந்த பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார், இந்த ப்ராப்ளம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னாலே அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவர் இந்த ப்ராப்ளமை தீர்ப்பார், இந்த பிரச்சனையை தீர்த்துருவார். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள். He is speaking. அவர் பேசி கொண்டிருக்கிறார். He is speaking only about this problem. இந்த ப்ராப்ளம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறார், வேறு எதை பற்றியும் பேசலை. He is speaking only about this problem. He will solve this problem. அவர் இந்த ப்ராப்ளமை தீர்த்துருவார். He will solve this problem. He is speaking only about this problem. He will solve this problem. கூட்டம் அதிகமாக இருக்குது, நான் இன்னொரு நாள் வந்து பணம் கட்டுறேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். கூட்டம் அதிகமாக இருக்கிறது. அதாவது இப்போ நம்ம ஒரு கியூவை பார்க்குறோம், அந்த கியூவில் நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப கூட்டமாக இருக்குது. அப்போ அது நிகழ்காலத்தில் இருக்குது. அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இன்னொரு நாள் வந்து கட்டுறேன், இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். கூட்டமாக இருக்கிறது, இட் இஸ் க்ரௌடட். இந்த க்ரௌட் அப்படின்னா கூட்டம். இங்கே அட்ஜெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இட் இஸ் க்ரௌடட். இட் இஸ் ஓப்பன்டு யூஸ் பண்ணுறோம்ல, இந்த இடத்துல ஓப்பன் அப்படின்னா வேர்ப் இல்லை, ஓப்பன்டு அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். அது மாதிரி இட் இஸ் க்ரௌடட், இது கூட்டமாக இருக்கிறது. தெர் ஆர் மோர் பீப்புள் இன் தி கியூ. கியூவில் நிறைய பேர் நிற்கிறாங்க. தெர் ஆர் மோர் பீப்புள் இன் தி கியூ. நான் இன்னொரு நாள் வந்து பணம் கட்டுறேன். ஐ வில் கம் another day. இன்னொரு நாள் நான் வர்றேன் அண்ட் டெபாசிட் த அமௌண்ட். இட் இஸ் க்ரௌடட், த கியூ இஸ் வெரி லாங், தெர் ஆர் மோர் பீப்புள் இன் தி கியூ, ஸோ ஐ வில் கம் another day அண்ட் டெபாசிட் தி அமௌண்ட். நான் ஏற்கனவே ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் சேர்த்து வச்சுருக்கேன், அதனால் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. இதை நீங்கள் இன்னொருத்தட்ட சொல்லணும். நான் ஏற்கனவே ஃபீஸ் கட்டுவதற்கு பணம் சேர்த்து வைத்திருக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஒரு செயல் செஞ்சிட்டீங்க, இப்போ அந்த செயல் செஞ்சு முடித்த ஸ்டேஜில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். ஐ ஹாவ் ஆல்ரெடி சேவ்ட் மணி டு பே த ஃபீஸ். இல்லைனா ஐ ஹாவ் ஆல்ரெடி சேவ்ட் மணி ஃபார் தி ஃபீஸ். ஃபீஸுக்காக நான் ஏற்கனவே சேர்த்து வச்சுருக்கிறேன். இந்த ஹாவ், சேவ்டு இந்த வார்த்தைகள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை குறிக்குது. அதனால் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ஐ டு நாட் ஹாவ் எனி ப்ராப்ளம். ஐ ஹாவ் ஆல்ரெடி சேவ்ட் மணி டு பே த ஃபீஸ், ஸோ ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு, அவர் ஏற்கனவே லீவ் பற்றி தகவல் சொல்லிட்டார், அதனால் அவர் இன்றைக்கி லீவில் இருக்கிறார். தகவல் சொல்லிட்டாரு அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஹாஸ் இன்ஃபார்ம்டு இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அதனால் அவர் இன்றைக்கி லீவில் இருக்கிறார். அதனால் அப்படிங்கிறதுக்கு ஸோ, லீவில் இருக்கிறார், ஆன் லீவ் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். 2 வாக்கியங்களை கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான சிச்சுவேஷன்ஸோடு பார்க்கலாம். Thanks for watching and thanks for your valuable comments.